வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகியிருக்க மலையாள படமான மரண மாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, வயசானவங்களா தேடி பிடிச்சி கொலை பண்ணி அவங்க வாயில வாழைப்பழம் வச்சுட்டு போற சைக்கோ கொலைகாரம் ஒரு பக்கம். ஊருக்கே தொல்லை கொடுக்குற 2K ஜென்னான பாசில் ஜோசப்பை ஆளை எப்படியாவது நாடு கடத்திடணும் எல்லாருமே முடிவெடுக்க, அவர் தான் அந்த சைக்கோன்னு முடிவெடுக்குது போலீஸ். இதுக்கிடையில ஹீரோயினோட காதல் என்னாச்சு, போலீஸோட காணாம போன நாய், சின்ன வயசுல அப்பாவை தொலைச்ச கண்டக்டரு, முத்தின கத்திரிக்காயா கல்யாணம் ஆகாமல் இருந்து கடைசியாக கை கூடின டிரைவரு, காஜி முத்தி போன வயசான ஆள் ஒருத்தர்னு எல்லாருமே எந்த புள்ளியில் இணையறாங்க, அந்த சைக்கோ கொலைகாரனை எப்படி பிடிச்சாங்க, அவனோட பின்னணி தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களமே. ஹீரோ பாசில் ஜோசப் ஊருக்கே தொல்லை கொடுக்குற 2K ஜென் கிட்டாவும் காதலிக்கிட்ட மிஞ்சுறதும் கெஞ்சுறதுமான கேரக்டரில் பக்காவாக பொருந்தி போகிறாரு. வழக்கமான ஒரு கேரக்டர் தான், அதில் இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக கூட்டி மனுஷன் ஜாலியாக நடிச்சிட்டு போயிருக்காரு. ஹீரோயின் இன்னொரு கேரக்டர் பையங்கிலேன்னே சொல்லலாம். கேரக்டரில் செம்மையாக செட் ஆகியிருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுற ஒவ்வொரு சீனுமே ரொம்ப கலகலப்பாக இருக்க மாதிரி இருந்தது. ஹீரோவையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த சைக்கோ கலகாரனை வர ராஜேஷ் மாதவன் நடிச்சிருக்காரு. அடுத்து போலீஸாக வர பாபு ஆண்டனி, சிஜு சன்னி, சுரேஷ் கிருஷ்ணான்னு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த வயசான தாத்தா பண்ணுற ஒவ்வொரு சேட்டையுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப கலகலப்பாக பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாட்டும் படத்தோட பார்க்கும்போது நமக்கு நல்லாவே செட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சினிமோட்டோகிராஃபியும் பெரும்பாலும் நைட் சீன்ஸ் தான் அதிகம். அதையுமே நல்லாவே படம் பிடிச்சு காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர். கிட்டத்தட்ட ஒரு ஒரு பழைய சுந்தர்சி பாணியிலான படம் தான். அதை ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு இயக்குனர். ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம வயிறு விட்டு சிரிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. நடிகர்களுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லா நடித்ததுனால நமக்கு சீன்ஸும் நல்லாவே செட் ஆகிருச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் படம் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே கொஞ்சம் படுத்துக்கிட்ட மாதிரியும், எடிட்டர் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலான்னுமே தோணுச்சு. ஏன்னா சீன்ஸ் கொஞ்சம் நீளமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கமாக படத்தை கட் பண்ணியிருந்தா கூட 2 மணி நேரத்தில் படம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் ஹீரோவோட கேரக்டர் கொஞ்சம் அழுத்தம் இல்லாது செகண்ட் ஹாஃபில் இந்த நீளமான காட்சிகள்னு சின்ன சின்ன குறை இருந்தாலுமே பக்காவான ஃபர்ஸ்ட் ஹாஃப், டீசெண்டான செகண்ட் ஹாஃப்னு இருக்கனால ஜாலியாக பொழுதுபோக்குறதுக்கு இது ஒரு தாராளமாக பார்க்க வேண்டிய படம் தான். தமிழ் டப்பிங்குமே நல்லா இருந்தது. சோனி லிவ்ல ரிலீஸ் ஆகிருக்கு மக்களே. தாராளமாக பாருங்கள். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.